ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் அசார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, முயற்சி ஏன் முக்கியம்? ஏன் ட்ரை 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 அகைன் சொல்றாங்க? ஒருத்தர் ஒரு பாறையை உடைக்கிறாரு. அது அடியில உடையல, 2வது அடியிலையும் உடையல, 10வது அடியிலையும் உடையல, 50வது அடியில உடையுது. அப்போ அந்த 50வது அடி தான் அந்த அடியால தான் அது உடைஞ்சா, இல்ல அந்த 49 அடியும் வேஸ்டா? அப்படி கிடையாது. அந்த 49 அடி அடிச்சதுக்கு அப்புறம் அது 50வது அடியில உடையுது. ஸோ அந்த 49 அடி வேஸ்ட் கிடையாது. அந்த 49 அடியும் நம்மளோட முயற்சி, நம்ம அதுக்கு போடுற எஃபர்ட். சில விஷயங்களுக்கு நம்மளுக்கு உடனடியா நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்காது, வெற்றி கிடைக்காது. ஆனா நம்ம அதுக்கு முன்ன போட்ட எஃபர்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அந்த வெற்றியை கொண்டு வரும். இப்போ நம்ம முதல் நாள் போகிறோம், ஜிம்முக்கு போய் முதல் நாளே நம்ம போய் சட்டையை கழட்டிட்டு முன்னாடி நின்னோம்னா அது கண்டிப்பாக உடனே நம்மளோட ஷேப் தெரியாது. ஆனால் அதே ஒரு 3 மாதம் கழிச்சு, ஒரு 4 மாதம் கழிச்சு நம்ம அந்த சட்டையை கழட்டிட்டு பார்த்து நின்னோம்னா கரெக்டாக அந்த ஷேப்பு, அதோட அவுட்புட் தெரியும். அதனால் அந்த முதல் நாள் பண்ண ஜிம் வேஸ்ட்டாக போயிடுமா? அந்த முதல் நாள்ன்றது தான் அந்த 4 மாதம் கழிச்சு, 3 மாதம் கழிச்சுக்கான அந்த கூடுதல், அந்த எல்லாத்தையும் சேர்த்து வச்சு உங்களுக்கு ஒரு அவுட்புட்டாக கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம போடுற ஒவ்வொரு விஷயத்துக்கும், நம்ம பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து தான் அது வெற்றியை நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ எப்போவுமே ஒரு விஷயம் பண்ணும்போது பொறுமையாக இருங்க. அந்த விஷயத்துக்கான முயற்சியை எடுத்துக்கிட்டே இருங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.